ஏங்க இந்த தண்ணிய மேல படும் பொழுது அந்த காத்திய மேல உரசும் பொழுது ஏங்க சொர்க்க பூமிக்கே வந்துட்டேங்க. சொர்க்கத்துல வாழ்ற மாதிரி ஃபீலா இருக்குங்க. ஐயோ அந்த மலைகளை பார்க்கும் பொழுது இமயமலை மாதிரி இருக்கு. இங்கிட்டு பார்த்தா அந்தோமான் மாதிரி இருக்கு, அங்கிட்டு பார்த்தா அமேசான் காடு மாதிரி இருக்கு. மொத்தத்துல கூமாப்பட்டி ஒரு தனி ஐலாண்டா இருக்கு. வாழ்ந்தா எங்களை போல வாழணும், இல்லன்னா வாழக்கூடாது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்திருக்க இடம் பார்த்தீங்கன்னா திருமங்கலத்திலேருந்து குற்றாலம், இன்னொரு பக்கம் வந்து திருநெல்வேலி. ஸோ அந்த டீவியேஷன் எடுக்கிற இடத்துக்கு வந்திருக்கிறோம். ஸோ இங்கே வந்திருக்கிறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு இப்போ கரண்ட்டாக வந்துட்டு ட்ரெண்டிங்காக இருக்குல்ல கூமாப்பட்டி ஐலண்டு. ஸோ அந்த இடத்த பற்றி தெரிஞ்சுக்க அந்த இடத்துக்கு நம்ம நேராக போக போகிறோம். என்னடா பொய் சொல்கிற, அதுதான் ஐலண்டுக்குள்ளே ஊட்லேயே, அப்போ எப்படி நீ ஐலண்டுக்கு போன அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ நானும் பார்த்தீங்கன்னா கூமாப்பட்டி போல், கூமாப்பட்டி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா தானிப்பாறைன்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது. அந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அலௌடு கிடையாது. அதோட அடிவாரத்தில் அந்த தானிப்பாறை ஃபால்ஸ் இருக்குல்ல, அதோட அடிவாரம் தானிப்பாறையிலேருந்து வர தண்ணி, அந்த அருவி அது இருக்கிற இடம். இன்னும் கிளியராக சொல்லணும்னா இந்த கூமாப்பட்டி, வத்ராப்பு, இந்த தானிப்பாறை பார்த்திங்கன்னா இது வந்துட்டு சதுரகிரி மலை இருக்குல்ல, வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடிவாரத்துக்கு தான் நம்ம போக போகிறோம். அந்த இடத்த ரியலாக பாருங்கள். அதுக்கப்புறம் அது உண்மையிலேயே வந்துட்டு ஒரு ஹைப்பாக இல்லை உண்மையிலேயே வந்துட்டு அது ஒரு ஐலண்டானு முடிவு பண்ணிக்கோங்க. திருமங்கலத்திலேருந்து நான் சொல்கிற அந்த மலை அடிவாரம் இருக்குல்ல, ஸோ அந்த மலை அடிவாரம் வந்துட்டு ரஃபாக ஒரு 54 கிலோமீட்ரு. நாங்கள் போனது பார்த்திங்கன்னா பைக்கில் போனோம். ஸோ இது ரூட்டு பார்த்திங்கன்னா திருமங்கலத்துலேருந்து குற்றாலம் ரோடு, திருமங்கலம், டீக்கல்லுப்பட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வடுகுப்பட்டி வந்து ஒரு ஜங்ஷன், மேஜர் ஜங்ஷன். இந்த வடுகுப்பட்டியிலேருந்து நீங்கள் லெஃப்ட் டீவியேஷன் எடுத்திங்கன்னா விருதுநகர் போயிடலாம், ரைட்டு டீவியேஷன் எடுத்திங்கன்னா வத்ராப்பு வந்துடலாம். ஸோ நம்ம வத்ராப்பு ரோட்டில் டீவியேஷன் எடுத்துகிட்டு வத்ராப்பு முன்னாடி கோட்டையூர்னு ஒரு ஊர் இருக்குது. ஸோ கோட்டையூரில் இருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா, அதாவது டுவர்ட்ஸ் வத்ராப்பு போனீங்கன்னா, வத்ராப்புக்கு ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி ஒரு சைன் போர்டு இருக்கும், தானிப்பாறை அப்படின்னு இருக்கும். அங்கேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் காடும். ஸோ அந்த டீவியேஷனை நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடில் எடுத்துக்கணும். இதுதான் வடுகுப்பட்டி ஜங்ஷன்னு. லெஃப்ட் போனீங்கன்னா விருதுநகர். நம்ம வந்து ரைட் ஹேண்ட் சைடு வத்ராப்பு பக்கம் நம்ம டிவிஷன் எடுத்துகிட்டு போகிறோம். வத்ராப்பு ரோடில் நம்ம பயணிக்கும்போது வத்ராப்புக்கு முன்னாடியே, அதாவது வத்ராப்புக்கு ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடியே தானிப்பாறைக்குன்னு ஒரு டீவியேஷன் இருக்கும் ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ அந்த டீவியேஷனில் நம்ம திரும்பிடணும். இந்த மாதிரி ஒரு சைன் போர்டு அதில் இருக்கும். இது தானிப்பாறை ஃபால்ஸ் போகிற ரோடு. ஸோ நம்ம போகிறது பார்த்திங்கன்னா தானிப்பாறைக்கு போகல. காரணம் வந்துட்டு அங்கே அலௌடு கிடையாது குளிக்கிறதுக்கு. ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி வந்து நம்ம டீவியேஷன் எடுப்போம். இந்த ரோடு வந்துட்டு கொஞ்சம் தூரத்துக்கு நல்லாயிருக்கும், அதாவது டீவியேஷன் எடுக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்துட்டு
இதில் காரில் எப்படியும் போகலாம். அதுக்கு டிவிஷன் இருக்கிற ரோட்டில் வந்துட்டு பைக்கு மட்டும்தான் போக முடியும், காரில் போக முடியாது. ரோடு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும். டீவியேஷன் எடுக்கிறதுக்கு இதுதான் லேண்ட்மார்க்கு. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த பாலம் தான் வந்து லேண்ட்மார்க்கு. இந்த பாலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். டிரான்ஸ்ஃபார்மருக்கு அப்புறம் நீங்கள் வந்து ரைட் ஹேண்ட் சைடு வந்து டீவியேஷன் எடுக்கணும். நம்ம முன்னாடி வந்த அந்த தார் ரோடு இருக்குல்ல, அந்த ரோடே வந்துட்டு ரொம்ப அழகாக இருக்கும். சுற்றி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை வந்து நீங்கள் பார்க்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் அந்த விஷுவல்ஸு. அதுக்கப்புறம் இந்த டீவியேஷன் எடுக்கிறோம் பாருங்கள், இந்த இடம் வந்துட்டு நீங்கள் சொல்லவே வேணாம், அவ்வளோ பியூட்டிஃபுல்லு. அந்த தார் ரோட்டுக்கு அப்புறம் நீங்கள் மனுஷனை பார்க்க முடியாது, கம்ப்ளீட்டாக வந்துட்டு தோப்புகள் தான் இருக்குது. வெறும் மரம் செடி கொடி. பாதையும் பார்த்திங்கன்னா அவ்வளோ அருமையான பாதை. அது பைக்கு மட்டும்தான் நீங்கள் போக முடியும், எல்லாம் நடந்து வரலாம். காருக்குலாம் அதில் கொண்டு வர முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுவும் மழை காலத்தில் வந்து ரொம்ப கஷ்டம். இந்த பக்கம் வந்து காரோட ட்ராவல் பண்ணுறது கட்டாயம் சீஸ் ஆயிரும் வண்டி. இந்த இடத்துல உங்களுக்கு பெரிய லெவலில் வந்து செல் டவர் கிடைக்காது. உங்களுக்கு பைக்கு பஞ்சர் ஆச்சுன்னா சம்பவம் தான். வண்டியை நீங்கள் உருட்டிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும். சரி லோன்லி பிளேஸு. லேடீஸு குழந்தைங்களோட கட்டாயம் இந்த பக்கம் வராதிங்க. நீங்கள் தனியாக வர்றதுக்கே இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸோட வரதே, ஒரு 2-3 பேர் வரதே வந்துட்டு இது சேஃப் கிடையாது. அப்படி ஒரு ஏரியா அது. ஆள் யாரும் வழி போயிடாம உள்ள பாடி கொண்டு அப்போ அனுப்பும் போ எடுக்கலையா? ஆமாம். அப்படி இருக்கு.
சீக்கிரம் முடியும். மணி 3 ஆயிடுச்சு. நம்ம 1 கிலோமீட்டர் தான், நான் பக்கத்துல தான். அதான் இப்போ வேலை சீக்கிரம் முடிச்சு போயிருக்கேன். வழி பார்த்து கூட திரும்ப இங்கே தான் வரணும். வந்துருவோமா? இறங்குமா? தீவுக்கு வந்து சேர்ந்துட்டோங்க. இதுக்கு மேலே வந்துட்டு பைக்கில் போகிறது வந்து கொஞ்சம் டஃப் ரைடு அது. ஸோ பைக்கை வந்து இந்த இடத்துலையே நாங்கள் நிப்பாட்டிக்கிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் ஃபர்தராக வந்து நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எவ்வளோ அழகான ஒரு விஷுவல்னு பாருங்கள். சுற்றி மலை கம்ப்ளீட்டாக உங்களை அப்படியே 360 டிகிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களை சுற்றி வந்து மேற்கு தொடர்ச்சி மலை தான். அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சி இது. இந்த இடத்துல நீங்கள் நின்று அனுபவிக்கிறது கேமராலே இவ்வளோ நல்லா இருந்துச்சுன்னா நீங்கள் ரியலில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கணும்னு நீங்கள் யோசிச்சுக்கோங்க. வாடா. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா ஆண்டிச்சாமி கோவில்.
இதுக்கு அடுத்து பாப்பாத்தியம்மன் கோவில் இருக்குது. பட் அதுங்களால் அந்த பாப்பாத்தியம்மன் கோவில் வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியல. இந்த ஆண்டிச்சாமி கோவில் தான் வந்துட்டு கூகுள் மேப்பில் காட்டுற லொக்கேஷன். ஸோ இதை வச்சு தான் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தோம். கூகுள் மேப்பில் என்ன இடம் பாருங்க. ஒரு மணி நேரமாடா? எத்தனை மணிக்கு நீ போனோம்? மேற்கு தொடர்ச்சி மலை, அதாவது சதுரகிரி மலை இருக்குல்ல, ஸோ அதிலிருந்து நேராக வர தண்ணி இது. கிறிஸ்டல் கிளியராக அந்த தண்ணி இருக்குது. அப்படியே கண்ணாடி மாதிரி இந்த தண்ணி இருக்குது. இந்த தண்ணியோட ரஸ்ட்லிங் சவுண்டு அது கேட்குறதுக்கு அப்படியே ஒரு ஹெவன்லியாக இருக்குது. சுற்றி இருக்க அந்த பறவைகளோட சத்தம் இதெல்லாம். லிட்ரலாக நம்ம வந்து ஒரு ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கணும். எனக்கு பின்னாடி தான் தெரியும், இங்கே வந்துட்டு கரடி, சிறுத்தை, இந்த மாதிரி வைல்ட் அனிமல்ஸ் வந்துட்டு அதிகமாக வந்து இங்கே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி அனிமல் அட்டாக் ஆகிறதுக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ பயங்கர ஒரு டேஞ்சரான இடம் தான் இந்த இடம். இங்கே உள்ள அந்த ஊர் மக்களுக்கு இந்த இடத்த பற்றி வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு அவங்கள வந்து சேஃபாக வந்துடுவாங்க. பட் வெளியூர் இடத்துலேருந்து வர நம்ம வந்துட்டு அந்தளவுக்கு வந்து இந்த இடம் வந்து சேஃப் கிடையாது. உண்மையிலேயே சேஃப் கிடையாது. வர்றதுக்கும் ட்ரை பண்ணாதீங்க. பாறையும் மணலுமா இருக்குது ஃபுல்லாக. ஆழமாக இருக்குடா இங்கே. ஆழமாக இருக்குது. ஃபுல்லாக ஒற்றடி பாதையாக தான் இருக்குது. ஃபாரஸ்ட் இது மாதிரி இருக்கு. ஃபாரஸ்ட் இது மாதிரி இதெல்லாம் போட்டுருக்காங்களே, கம்பிலாம். நாங்கள் இந்த இடத்துக்கு வந்தது பார்த்திங்கன்னா யதார்த்தமாக வந்தது. தானிப்பாறை ஃபால்ஸுக்கு போகலான்னு தான் வந்தோம். பட் வந்து அந்த ஃபால்ஸில் வந்து போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டனால நாங்கள் வந்து அந்த ஏரியாவில் விசாரித்து அந்த ஏரியா மக்கள் வந்து எங்களுக்கு கைட் பண்ணாங்க. இந்த பக்கம் போங்க, ரொம்ப அருமையாக இருக்கும். பட் அவங்க ஃபாரஸ்ட் கிரஸ்ட் எதுவுமே சொல்ல, நல்லா இருக்கும், அந்த இடத்துல போனால் நீங்கள் வந்துட்டு உண்மையிலே என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படி தான் வந்தோம். ஸோ
சொன்னது போல் இது வந்து ஃபாரஸ்ட்டு தான். இன்னும் நல்லா பார்த்தீங்கன்னா ஃபாரஸ்ட்டோட செக் போஸ்ட்டும் இங்கே இருக்குது. ஸோ நாங்கள் வர நேரம் பார்த்திங்கன்னா அதாவது ஃபாரஸ்ட் அஃபிஷியல்ஸோ இல்லை போலீஸோ யாருமே கிடையாது. எங்களுக்கு வந்து ஈஸி ஆக்சஸ் இருந்தது. ஸோ அதனால தான் எங்களால் ட்ராவல் பண்ணி போக முடியுது. சப்போஸ் நீங்கள் வர்றீங்கன்னா உங்களுக்கு அந்த நேரம் வந்து இங்கே தடுத்து நிப்பாட்டக்கூடியும் வாய்ப்பு இருக்குது. சரியான காடு. அந்த ஒரு பக்கம் அந்த ஓட ஓடுது. இப்போ நம்ம பார்த்தோம்ல. இப்போ நாங்கள் நடந்து போகிறதே வந்துட்டு தோராயமாக தான் நடந்து போயிட்டுருக்குறோம். அந்த கூகுள் மேப்பு கைடன்ஸோடு வந்து போயிட்டுருக்கோம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கைட் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு ஆள் கிடையாது. இப்போ இவ்வளோ தூரம் நாங்கள் ட்ராவல் பண்ணி வந்திருப்போம். எத்தனை பேர் கண்ணில் ஆகப்பட்டாங்கன்னு நீங்கள் பாருங்கள். லிட்டரலாக வந்து மனுஷனே இங்கே இல்லை. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணும்போது தான் அந்த ஏரியா பசங்க வந்து கொஞ்சம் பேர் மலையில், அதாவது இதுக்கு மேலே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபால்ஸில் வந்து குளிச்சுட்டு ரிட்டர்ன் ஆகிறாங்க. ஸோ அந்த பசங்களை மீட் பண்ணோம். அது வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக கண்ணு கட்டுற தூரம் வரைக்கும் வந்து ஆள் கிடையாது. ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து வெஸ்டர்ன் காட்ஸ் ஹில்ஸ். இது எது தெரியுதா கோயில்? மேப்பில் பார்த்தேன். எங்கே? அங்கே தானே கோயில் தான். அப்படி வழி இல்லையடா அப்படி போகிறதுக்கு. சுற்றி தான் போகணும். மேலே ஏற்கனவே பார்த்த கோவில் பேர் ஆண்டிச்சாமி கோவில். செக் போஸ்ட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஓடை பார்த்தோம். ஸோ அது செக் போஸ்ட் கடந்து வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு ஓடை. ஸோ இந்த ஓடையும் கடந்து தான் நம்ம ஃபர்தராக வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்குது. மேப்பில் பாடுறா. ஏதோ கூகுள் மேப்பு காட்டுற பாதையில் போயிட்டுருக்கோம். ஆனால் கண்ணு கட்டின தூரம் எந்த கோயிலும் தெரில.
பாத்தியா? ஆகாஷ் வந்து கூகுள் மேப் பார்த்து வந்துட்டுருக்கான். இந்த 2 பேர் வராங்க. இப்போ 2 மணி நேரம் கழிச்சு இப்போ தான் அது பால் தென்படுறாங்க கண்ணில். இந்த இடத்துல வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குன்றாங்க. பட் என்னென்னா இப்போ நம்ம இவ்வளோ தூரம் அந்த செக் போஸ்ட்டில் நடந்து வந்தோம் பார்த்தீங்களா? ஸோ அதே டிஸ்டன்ஸ் வந்து சேம் இந்த மலை மேலே வந்து ஃபர்தராக வந்து நம்ம நடக்கணும். அது வந்து இன்னும் வந்து உங்களுக்கு அதாவது டென்ஸ் ஃபாரஸ்ட்டாக இருக்கும். நாங்கள் வந்த டைமும் பார்த்திங்கன்னா ரொம்ப லேட். இப்போவே ஈவினிங் ஆயிடுச்சு. ஸோ வந்து உண்மையிலே ரிஸ்க்கு. இந்த நீங்கள் வழியில் அந்த பார்த்த 2 பசங்களும் பார்த்தீங்கன்னா அந்த ஃபால்ஸில் போய் குளிச்சுட்டு தான் ரிட்டர்ன் ஆகிட்டுருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்கே பக்கத்தில் வந்துட்டு ஒரு சின்ன அருவி மாதிரி இருக்குது, அந்த ஃபால்ஸ் வந்து வர தண்ணி இருக்குது, ஸோ அங்கே நீங்கள் போங்க, ஸோ அங்கேயே நல்லாயிருக்கும், நீங்கள் ஃபால்ஸ் வரைக்கும் போகிறது வந்துட்டு இந்த டைம் வந்து உண்மையிலே ரிஸ்க்கு போகாதீங்கன்னு அந்த பசங்களே வந்து வார்ன் பண்ணாங்க. சரி, அந்த அருவி இருக்குல்ல, சாரி அந்த ஓடை இருக்குல்ல, ஸோ அது வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணணும் தான் இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம். கோயில் பக்கத்தில் தான் இருக்கா? சரி சரி. ஃபைனலாக மலைகள் சூழ உள்ள தீவுக்கு நாங்கள் வந்து சேர்ந்துட்டோம். ஸோ இதுதான் எங்களோட ஃபைனல் டெஸ்டினேஷன்னு. இதுவே வந்துட்டு உயிரை பணையம் வச்சு தான் வந்த மாதிரி இருந்தது. இதுக்கு மேலே ஃபர்தராக ட்ராவல் பண்ணுறது, மேலே போகிறது வந்துட்டு அவ்வளோ ஈஸி டாஸ்க் கிடையாது. காரணம் வந்து நாங்கள் வந்து இந்த டைமு, 2வது கூட வந்து இன்னும் 2-3 பேர்லாம் இருந்தாங்கன்னா வந்து ஈஸியாக கொஞ்சம் மேலே போகக்கூடிய ட்ரை பண்ணியிருப்போம். ஸோ இதுக்கு மேலே நாங்கள் ரிஸ்க் எடுக்க விரும்பலை, அதுதான் உண்மை. ஸோ நீங்கள் வந்து இந்த இடத்த பார்த்து நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க, இது உண்மையிலே வந்துட்டு ஒரு தீவா இல்லையான்ட்டு. ஸோ அவ்வளோ ஒரு அருமையான இடம் தான் அது. ஆகாஷ் புடி ஹெல்மெட்டா?
இங்கே வந்துட்டு இங்கே ஒன்று இருக்கு. ஆமாம், ஏன்டா அப்படி இருக்கேன்? போகலாம். இங்கே பாடுறா.